ஹலோ, அவ ஜூஸ் குடிச்சா உங்களுக்கு என்ன? குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த ஜூஸ் எதுக்கு தேவிக்கு கொடுத்த? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? பாருமா, நான் அப்பவே சொன்னேன், நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் இவளுக்கு அது பிடிக்காதுன்னு. ஹலோ சத்யா, என்ன மனசாட்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? தேவிக்கு ஜூஸ் கொடுக்கறதுல என்ன மனசாட்சி வேணும்? அவன் நல்லா இருக்கணும்னு நல்ல எண்ணம் இருந்தாலே போதும். தேவி, என்ன பிரச்சனை? தெரியலங்க. ஸ்ருதி ஜூஸ் குடிங்கன்னு கொடுத்தா, அத குடிக்கிறதுக்குள்ள சத்யா வந்து குடிக்காதீங்கன்னு டம்ளரை புடுங்கிட்டா. என்ன ஆச்சு சத்யா? ஏன் ஜூஸ் டம்ளரை பிடுங்கின சத்யா? இந்த அக்கிரமம் வேற எந்த வீட்லயும் நடக்காது அர்ஜுன். இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி அவங்களுக்கு பப்பாளி ஜூஸ் குடுக்கறாங்க. பப்பாளி ஜூஸ் கொடுத்தா என்ன தப்பு? புரியாம பேசாத அர்ஜுன். அது குழந்தை உயிருக்கே ஆபத்து. கர்ப்பம் கலைஞ்சிரும். ஓ மை காட். ஏய், இப்ப யாரு பப்பாளி ஜூஸ் கொடுத்தா? நீ எப்ப அத பார்த்த? அம்மா, நம்ம மேல எப்படி அபாண்டமா பழி போடுற பாருமா. அப்ப இது பப்பாளி ஜூஸ் இல்லையா? இத கொடுத்து குழந்தைய ஏதோ பண்ண பார்த்த. சுபத்ரா, சத்யா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னத்த ஏன் இப்படி பண்றீங்க? ஸ்ருதி, நீயுமா? ச்சே, நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. மாமா, அவ பொய் சொல்றா. அவரை நீங்க முதல்ல நம்பாதீங்க. சத்யா, என்ன கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம பேசுற?